ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடெலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நாம இப்போ இந்த வீடியோவில் என்னோட இன்ட்ராடே ஸ்கேல்பிங் மெத்தடை பயன்படுத்தி போன வாரம் திங்கட்கிழமைலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் என்னென்ன செட்டப் எடுத்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ நான் திங்கட்கிழமை என்ன பண்ணியிருக்கேன், நிஃப்டி கொடுத்துருக்கிறேன். ஸோ நிஃப்டியாக இருந்தால் என்னோட இன்டர்நெட் ஸ்கேல்பிங் மெத்தடை பயன்படுத்தி ட்ரேட் எடுக்கிறதுக்கு 3 நிமிஷத்தை நம்ம பயன்படுத்த சொல்லியிருக்கேன் என்னோட கிளாஸில். ஸோ இப்போ 3 நிமிஷத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறேன், உங்களுக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட்டு 9:58க்கு இங்கே இருக்கான், இங்கே கீழே வந்தால் பை அப்படின்னு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள். அடுத்து 10:03க்கு மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகணும். இதுக்கு கீழே போய் பாடி க்ளோஸ் பண்ணால் ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஸோ இதுதான் நம்ம கிளாஸில் படிப்போம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், மறுபடியும் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கான். எத்தனை மணிக்கு? 10:06க்கு மேலே போயிட்டுருக்கான். திரும்ப கீழே வந்தான். எத்தனை மணிக்கு? 10:25க்கு கீழே வரைக்கும் இறங்கி வெளியில் விற்று விட்டு பாடி உள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். அப்போ எத்தனை மணிக்கு போய் அவன் டார்கெட் அடிச்சிருக்கான்? கரெக்டாக 10:27க்கு போய் டார்கெட் அடிச்சிருக்கான். ஸோ இது வந்து நான் கொடுத்த நிஃப்டியில் 3 நிமிஷத்தில் திங்கக்கிழமை கொடுத்த ட்ரேட். ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் பயன்படுத்து என்னோட இன்ட்ராடே ஸ்கேல்பிங் மெத்தடு. தென் அதுக்கப்புறம் என்ன ட்ரேட் கொடுத்துருக்கேன், சேம் அதே நாள் எனக்கு வந்து 10:05க்கு எனக்கு கொடுத்துருக்கேன். இந்தசன் பேங்க் நான் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணுறது 5 நிமிஷம் யூஸ் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டு இங்கே இருக்குது, இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போய் டிபி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தசன் பேங்க் கொடுத்துருக்கேன். எத்தனை மணிக்கு? 10:05 கொடுத்துருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், நேராக கீழே வரான். 10:26க்கு இந்த வரைக்கும் வந்து இது கீழே போனால் என்ன சொல்லியிருக்கேன், எஸ்எல் பாடி க்ளோஸ் பண்ணால் எஸ்எல், மேலே போனால் டிபி அப்படின்னு கொடுத்துருக்கேன் 10:26க்கு. தென் மார்க்கெட் என்ன பண்ணுறான், கரெக்டாக 10:34 போய் டிபி ஒன்று அடித்தான். ஸோ மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 போல் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட்டு மேலே ஏறி டிபி 2 கிட்ட அடித்தான். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட இன்ட்ராடே ஸ்கேல்ப் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமு. இப்போ நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை நவம்பர் 12ஆம் தேதி. என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸாக இருந்தால் 3 நிமிஷம் நான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்டாக்காக இருந்தால் 5 நிமிஷம் நான் ஃபாலோ பண்ணுவோம் இன்ட்ராடே ஸ்கேல்பிங் மெத்தடுக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நான் ஒரே டயத்தில் நிஃப்டியும் தென் பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கேன். ஸோ நிஃப்டி என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கேருந்து கீழே வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி அதே இடத்துல இங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதுக்கு நேராக மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், எங்கே பாடி க்ளோஸ் பண்ணணும் அங்கே பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட்லாம் நான் உங்களுக்கு என்னோட இன்ட்ராடே ஸ்கேல்பிங் மெத்தடில் உங்களுக்கு கோர்ஸில் சொல்லிக் கொடுப்பேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், கரெக்டாக மேலே ஏறி இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். யார்? நிஃப்டி வந்து 9:45 என்ட்ரி எடுக்கலாம். பேங்க் நிஃப்டி அந்த லெவலுக்கு கீழே இருக்குது. ஸோ மார்க்கெட்டு மேலே ஏறி வரல. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், நிஃப்டி என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 50% வரைக்கும் கீழே போனான். எத்தனை மணிக்கு? 9:48க்கு. பேங்க் நிஃப்டி என்ட்ரி எடுக்காமல் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, பேங்க் நிஃப்டி மேலே ஏறி என்ட்ரி எடுத்தான். இந்த டயத்தில் என்ன பண்ணால் நிஃப்டி 50% வரைக்கும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறிச்சு. எத்தனை மணிக்கு? 9:54. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நேராக மேலே ஏறி இதை கட் பண்ணான். அப்போ இந்த இடத்துல என்னாச்சுன்னா பாடி க்ளோஸ் பண்ணோடனே நம்ம இந்த இடத்துல பொசிஷன் எக்ஸிட் பண்ணுவோம். இந்த இடத்துல எஸ்எல் கிட்ட இருக்கும். சேம் அதே கண்டிஷன் தான் பேங்க் நிஃப்டி. அப்போ எத்தனை மணிக்கு? 10:04க்கு நமக்கு என்னென்னா ஸ்டாப் லாஸ் கிட்டாது. எதுவும் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கிட்டாச்சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபிளிப் மாடல். இது எப்படிங்கிறத என்னோட கிளாஸ் சொல்லிக் கொடுப்பேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், கரெக்டாக அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை திருப்பி மேலே நோக்கி போகிறான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எஸ்எல் வாங்கினா அந்த எஸ்எல்லை இந்த இடத்துல ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நமக்கு எஸ்எல், அந்த எஸ்எல் இங்கே ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், மார்க்கெட்டு மேலே நோக்கி போகிறான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்ஸு ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். அந்த என்ட்ரி நம்ம டைரக்ஷனில் போச்சுன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆப்போசிட்டாக போச்சுன்னா என்ன பண்ணோம், அது வந்து அந்த எஸ்எல்லை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஃபிளிப் என்ட்ரி ட்ரை பண்ணுவோம். ஒன்ஸ் எஸ்எல் ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம மார்க்கெட்டில் வெளில வந்துடுவோம். ஏன்னா எமோஷனலாக நம்ம அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருப்போம். மறுபடியும் ட்ரேட் பண்ணால் இன்னும் லாஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எத்தனை மணிக்கு? 10:26க்கே இந்த இடத்துல இந்த லாஸ் ரெக்கவர். ஸோ லாஸ் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் விட்டு வெளில போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து எமோஷனாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது எப்போ நடந்துச்சு? செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு. அதுக்கு நான் செவ்வாய்க்கிழமை என்ன கொடுத்துருக்கேன், அடுத்து சன்பார்மா கொடுத்துருக்கேன். ஸோ சன்பார்மா என்ன பண்ணியிருக்கான், இங்கே இருக்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகணும், இல்லை கீழே வந்து பாடி க்ளோஸ் பண்ணால் நம்ம எஸ்எல் வாங்கிட்டு வெளில போயிடணும். மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கரெக்டாக வந்தான், என்ட்ரி எடுத்தான். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், விக்கு வெளியில் இருக்குது, பாடி உள்ளே இருக்குது. ஸோ நம்ம ரூல் படினா என்ட்ரி எடுத்தோன்னே இமீடியட்டாக மார்க்கெட் மூவ் ஆகணும். மூவ் ஆகாமல் அங்கேயே கன்சல்டேஷன் போட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று மினிமம் ப்ராஃபிட்டோ இல்லை மினிமம் லாஸோ புக் பண்ணிட்டு வெளியில் போயிடுவோம். அப்போ என்ன ஒன்று, மார்க்கெட் இங்கேருந்து வந்தவன் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இம்பல்ஸ் இருக்குது, இம்பல்ஸ் போட்டு போனால் டக்குன்னு என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போயிருக்கணும். அவன் என்ட்ரி எடுத்துகிட்டு போகாமல் இங்கே கன்சல்டேஷன் போகிறனா ஆப்ஷன் 1 மினிமம் ப்ராஃபிட்டில் வெளில போயிருங்க, இல்லை கீழே வரனா மினிமம் லாஸில் வெளில போயிருங்க. அப்படி இல்லைன்னு இருக்குது, ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் போட்டு ஒன்று நமக்கு ஆப்போசிட்டில் போய் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நம்ம டேரக்ஷனில் போய் ப்ராஃபிட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் மெஜாரிட்டி டைம் என்ன நடக்கும், ஆப்போசிட் போய் எஸ்எல் அடிக்கும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் தவிர்க்கிறதுக்கு மினிமம் ப்ராஃபிட்டில் வெளில போச்சுன்னு அட்வைஸ் பண்ணேன். இங்கே என்ன பாருங்கள், ஸோ என்ன பண்ணால் ரொம்ப நேரம் அந்த இடத்துல மார்க்கெட் கன்சல்டேஷன் போட்டே இருந்தான். ஸோ கன்சல்டேஷன் போட்டு என்ன பண்ணால் நேராக கீழே வந்தான். கீழே வந்தால் என்ன பண்ணால் ஒரிஜினல் ஸ்டாப் லாஸ் இருந்தால் இது கீழே போய் பாடி க்ளோஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறான், விக்கு மட்டும் வெளில விட்டு பாடி உள்ளே க்ளோஸ் பண்ணுறான். அப்போ இதோட என்ன அர்த்தம், ப்ரீவியஸாக இருந்த இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு
டக்குன்னு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ அதனால தான் நம்ம என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் அங்கேயே கன்சால்டேஷன் போகிறோன்னா ஒன்றும் மினிமம் ப்ராஃபிட்டோ மினிமம் லாஸ்லேருந்து வெளில போயிடுவது இல்லையாக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஏடாவரமாக செட்டில் போய் உட்காந்து இந்த இடத்துல லாஸ் வாங்கலாமா ப்ராஃபிட் வாங்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் மூடு வரும். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா தெரியும். தென் புதன்கிழமை பார்க்க போனோம். ஸோ 13ஆம் தேதி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ட்ரேட் கொடுத்துருக்கேன். பேங்க் இண்டெக்ஸ் இருந்தால் 3 நிமிஷம். ஸோ என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்துச்சுன்னா ட்ரேடு அப்படின்னு உங்களுக்கு லெவலுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எத்தனை மணிக்கு 10:48க்கு உங்களுக்கு பிளான் பண்ணி இந்த லெவல்ஸை என்னோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், நேராக வர்றான், வந்து என்ட்ரி எடுத்தான், இந்த லெவலுக்கு மேலே போகல, அங்கேருந்து கடகடன்னு கீழே வந்து TP1 TP2 அடித்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கே பிடிச்சி வந்தான் ஃபால், அங்கேருந்து பொத்துன்னு கீழே விழுந்தான். ஸோ இவ்வளோ தூரம் அந்த அன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஸோ அந்த விழுகிறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து விழுக போகுது அப்படிங்கிறத நம்மளோட இன்ட்ராடே ஸ்கேல்பிங் மெத்தடை பயன்படுத்தினா இந்த ட்ரேடு நீங்கள் பிடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஐசிஐசி பேங்க் கொடுத்துருக்கேன் சேம் டேட்டு. என்ன பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டு இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து என்ன பண்ணும், மேலே வந்து நமக்கு செல் ஆகி கீழே போகணும். ஸோ இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், பொசிஷன் ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த லெவல்ஸ் எத்தனை மணி கொடுக்குறேன், 10:10க்கு நான் கொடுக்குறேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், கரெக்டாக மேலே வரான். எத்தனை மணியை போல் 10:44 பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் உள்ளே போகும், நம்மளோட கேப்பு விக்கு ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணிட்டு வந்தால் 1வது கேண்டில் 2வது கேண்டில் டக்குன்னு TP1 TP2 கிட்ட அடித்தான். யார், ஐசிஐசி பேங்க். எத்தனை மணியை போல் 10:45 போல் இந்த ட்ரேடு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ட்ரேடு அங்கே ஆரம்பிச்சு தான் அதுலேருந்து விழுந்தவன் ஃபுல்லாக ஃபால் ஆகி கீழே விழுந்திருப்பான். தென் அதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்துருக்கேன், கோல்டு இந்தியா கொடுத்துருந்தேன். கோல்டு இந்தியா இங்கே இருக்கும்போதே ஓகே இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா செல்லு அப்படின்னு கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இங்கே வரணும், இங்கே எடுத்துகிட்டு செல்லு எடுத்துகிட்டு கீழே விழுகணும், இல்லைனா மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணி நம்மளோட பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணணும். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், அங்கேருந்து வந்தான், நம்ம மார்க் பண்ண அளவுக்கு என்ட்ரி எடுத்தான். என்ட்ரி எடுத்துகிட்டு என்ன பண்ணான், நேராக போய் அங்கேருந்து TP2 கிட் பண்ணான். அதுக்கடுத்து வியாழக்கிழமை நான் என்ன கொடுத்தேன்னா என்னோட ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி 2 ட்ரேட் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ இவன் என்ன பண்ணியிருப்பானா, மார்க்கெட்டு கரெக்டாக கீழே இறங்கினா ஸோ என்னோட ND1 ND2 SL இதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். இங்கே வந்தான், என்ட்ரி எடுத்துகிட்டு TP1 TP2 கிட்ட அடித்தான். இது வந்து நிஃப்டி. தென் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுவான், வந்திருப்பான், என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் இங்கே வரைக்கும் TP வரைக்கும் போனால். ஸோ இதை பற்றின தெளிவான வீடியோ தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் கீழே தரேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது முழுசாகவே தனி வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ வியாழக்கிழமை கொடுத்தது நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது, பார்க்காம இருந்தவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே நான் என்னோட இன்ட்ராடே ஸ்கேல்பிங் மெத்தடை பயன்படுத்தி தான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒருவேளை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடருக்கு பயனுள்ள இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.